ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதி இருக்கிறது. குறிப்பெடுக்கிற நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா பேனா எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கிருபையை புரட்டாதீர்கள். நல்ல தலைப்பா? ஒருத்தர் கூட ஆமேன். புரட்டக்கூடாதுங்க. இங்கே கிருபையை புரட்டினாங்க, அவங்களுக்கு நரகம். அதனால தான் செய்தி என்னது? கிருபையை சொல்லுங்கள் சத்தமா, புரட்டாதீர்கள். சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கள். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்னது? கிருபையை புரட்டாதீர்கள். கிருபை என்ன செய்யக்கூடாது? கிருபை நல்லது தான், ஆனால் அந்த கிருபை என்ன செய்யக்கூடாது? கிருபையின் மேன்மை நான் சொல்கிறேன். அதை எப்படி புரட்டி பக்க வழியாக அதில் நுழைஞ்சாங்கன்னா, ஏறக்குறைய அந்த டைம்லேயே கள்ள சகோதரர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசிகள். கிருபை நல்லது தான். இன்றைக்கி கிருபையை குறித்து சொல்லும்போது கிருபையில் எவ்வளவு இருக்கான்னு நீங்களே உணர்வீங்க. உண்மைதான். ஆனால் அந்த கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக என்ன செஞ்சாங்க? புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவங்க என்ன செஞ்சாங்க? மறுதளிச்சாங்க. அதான் கிருபையை புரட்டுறது. மறுதளித்து பக்தியற்றவர்களாகிய சிலர், அவங்களுக்கு பக்தி இல்லை, சிலர் அந்த சர்ச்சில், அன்னைக்கு இருந்த சர்ச்சில் பக்க வழியாய் என்ன செஞ்சாங்க? நுழைந்தாங்க. அவங்க இந்த ஆக்கினைக்குள்ளாவர்னா நரகம்தான் அவங்களுக்கு முடிவுன்னு பைபிள் போட்டிருக்கு. அப்புறம் பின்னாடி செய்தியில் நான் சொல்கிறேன் அவங்க முடிவு. கிருபையை புரட்டுறவங்களுடைய முடிவு நரகம்தான்னு சொல்லி. பரலோகம் கிடையாது. கிருபையை காத்து கொண்டவங்க தான், கிருபை மேல் கிருபையை பெறவங்களுக்கு தான் பரலோகம். அதுதான் இன்னைக்கு செய்தி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிருபை என்றால் என்ன? தகுதியற்றவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு இலவச ஈவு, தயவு. ஒரு தகுதியே இல்லை ஒரு காரியத்தை பெறுவதற்கு, ஆனால் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுதான் கிருபை. இன்னும் சொன்னப்போனால் கிருபை என்றால் என்ன? பாவத்தை மேற்கொள்வதற்கு, அதுக்கு மாத்திரம் அல்ல, பாவத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய பலன் தான் கிருபை. ஒரு அல்லையா சொல்லாமா? தகுதியற்றவர்களுக்கு கொடுப்பது கிருபை தான். அதை நான் ஏற்றுக்கிறேன், உண்மைதான். அதான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வச்சேன் குறிப்பில். அது மாத்திர கிருபை அல்ல, பாவம் நிறைந்த உலகத்தில் பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலன் தான் என்னது? கிருபை. கிருபை. கிருபைங்கிற வார்த்தை அதிகமாக தாவீது யூஸ் பண்ணியிருக்கார். நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதங்கள்லாம் பாசமாக சங்கீதத்தை எடுக்கிறாங்க. கிருபையை குறித்து அதிகமாக தாவீது பெற்ற மனுஷன், கிருபையை போதித்த மனுஷன். சின்ன பிள்ளை கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையை அதிகமாக அவர் போதிச்சிருக்கார். மற்றவங்களும் கிருபையை பெற்றாங்க, விரும்பினாங்க. ஆனால் அதிகமாக பழைய ஏற்பாட்டில் தாவீது. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் பவுல் கிருபையை குறித்து என்ன செஞ்சுருக்காரு? அதிகமாக எழுதியிருக்கார். சரி, இன்னைக்கு ஒரு கிருபையினுடைய ஆசீர்வாதத்தை, ஒரு 5 ஆசீர்வாதம், அந்த கிருபையை எப்படி புரட்டுனாங்க, ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் புரட்டினதை நான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் வந்து புரட்டலை, நம்ம சத்தியத்தை போதிக்கிறோம், கிருபையை கரெக்டாக போதிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அநேக ஊழியர்கள் கிருபை என்ன செய்கிறாங்க? புரட்டுறாங்க. கிருபை நல்லது தான், அது ஒன் சைடாக, அந்த கிருபையை ஒன் சைடாக ஒரு பக்கம் மட்டும் போட்டு அடுத்த பக்கத்தை என்ன செய்கிறாங்க? அவங்க கிருபை என்ன செய்கிறாங்க? புரட்டுறாங்க. இப்போ 5 காரியத்தில் புரட்டுற காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி யார் கிருபையை புரட்டினாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த யூதா புத்தகத்தை சத்தியமாக வசனமாக உங்களுக்கு போதிக்கிறார். யாராவது ஒருத்தர் வந்து, இப்போ நான் சொல்ல போகிற இந்த கிருபை நிறையா இருக்குது, 5 மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 5 காரியத்தை, அது கிருபை தான் 5 காரியமும், அந்த 5 காரியத்தை புரட்டுவாங்க. அதை செய்தியில் சொல்கிறேன். கிருபைன்னா என்னன்னு இருக்குது, ஆனால் அவங்க புரட்டி எப்படி சொல்லுவாங்கன்னு ஒவ்வொரு பாயிண்டில் சொல்கிறேன். முதல்ல எபேசியர் 2:8-9. சீக்கிரம் முதல் குறிப்பு, எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள்,
இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. சிஸ்டர், பிரதர், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இந்த கிருபைய ரட்சிப்ப கிரியைகளினால் அல்ல. போதும் சிஸ்டர், அதை தான் நம்ம படித்தோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் நீங்களும் நானும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து என்ன செஞ்சோம்? ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் என்னால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட். ரட்சிப்பு ஒரு கிஃப்ட். ஒரு அல்லையா சொல்லாமா? இன்றைக்கு ரட்சித்து சபையில் நீங்களும் நானும் அங்கத்தினராக இருக்கிறோம்னா இந்த ரட்சிப்புங்கிறது இலவசம், கிஃப்ட். கிஃப்ட் ரைட்டுங்களா? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இதாங்க உண்மையான வசனம். கவனிங்க, இப்போ கவனிங்கப்பா பிள்ளைகளா. என்ன இந்த அளவுக்கு புரிய தெரியல, பின்னாடி உங்களுக்கு புரியும், பெரியவங்களுக்கு நல்லா புரியும். இந்த கிருபை எப்படி புரட்டுறாங்க தெரியுங்களா? நல்லா கவனிங்க. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம். இப்போ என்ன கவனிங்க, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம். இயேசு அப்போ செஞ்ச பாவத்தை, கடந்த கால பாவத்தை மன்னிச்சார். நிகழ்காலத்தில் செய்கிற பாவத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில் சுமந்துட்டார், மன்னிச்சிட்டாரு. இனி செய்ய போகிற பாவத்தையும் மன்னிச்சிட்டார். இதாங்க கிருபையை புரட்டுறது. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, பிரதர் புரியுதான்னு கேளுங்க, புரியுதான்னு கேளுங்க. சின்ன பிள்ளைங்களாம் கேளுங்க, புரியுதான்னு. கிருபை விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இதுதான் உண்மையான கிரேஸ். பெருமை பாராட்டாதபடி இந்த கிருபையை புரட்டுற உபதேசம் ஹைப்பர் கிரேஸ் இப்படின்னு சொல்லி கிருபையை, நல்ல கிருபை உண்மைதான், நம்ம கிருபையை வெறுக்கலை. அதனால தான் நம்முடைய சர்ச்சுக்கு கிரேஸ் ஐபிஐ சர்ச்சுன்னு வச்சுருக்கிறோம், கிருபையாய் கொடுத்த சர்ச்சுன்னு. ஏன்னா நம்ம 10 ஆண்டுகள் வாடகை வீட்டில் இருந்தோம். இப்போ 16 ஆண்டுகள் கிருபையாக விடுதலையோடு இங்கே வந்து கர்த்தரை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். இந்த ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது கிருபை. அதனால தான் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் ஆவியானவர் எனக்கு கிரேஸ் ஐபிஐ சர்ச்சுன்னு வைன்னு சொல்லி நினைப்பூட்டினால தான் நம்ம கிரேஸ் ஐபிஐ சர்ச்சுன்னு வைத்திருக்கிறோம். கிருபையை மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு பெயரும், பேசாதீங்கப்பா, கிருபைன்னு ஒரு பெயர். அவரே கிருபை. ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்னது? கிருபை. கிருபை, ரைட். இப்போ கிருபையின் ஆசீர்வாதம் என்னன்னா, முதல் ஆசீர்வாதம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபையை புரட்டுறவங்க அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோம், என்னனாலும் பண்ணலாம், நம்ம கிரியைகள்னால நம்ம நீதிமான் ஆக முடியாது, ஆல்ரெடி இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு, ஏற்கனவே இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், எல்லாத்துக்காக இயேசுன்னுட்டாரு, நம்ம கிரியைகள்னால முடியாது, அதனால் ஆண்டவர் என்னன்னாலும் செய்யலான்னு இன்னும் கிருபையின் உபதேசம் பண்ணுறவங்க இப்படி போதிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்கலனாலும் வருமுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாராவது இப்படி கிருபையை புரட்டுனாங்கன்னா நீங்கள் சொல்லணும், பிரதர் சிஸ்டர், கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தான் ரட்சிக்கப்பட்டோம், உண்மை. அது ஒரு பகுதி தான். ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். என் நாமத்தினால எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்த நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு நீங்கள் சொல்லணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வரும் முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், வருமுன் காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை மீட்போம்னு என்னென்னமோ புகழ் பாடுறாங்க, கூட்டம் கூடுறாங்க. நம்ம ஒரு கோஷம் போடுவோம், சபை மக்களை வருமுன் என்ன செய்வோம்? பொய்யான உபதேசத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி. அதுதான் அந்த யூதா புத்தகம். வருமுன் என்ன செய்வோம்? காப்போம். வருமுன் காப்போம். யாராவது கிருபை எப்படி புரட்டுனா நீங்கள் சொல்லணும், நீங்கள் வசனத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்க சொல்கிறது கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம், உண்மை, கிரியெல்லாம் உண்மைதல்ல, இயேசு மன்னித்தார். கேட்குறேன், நான் இப்போ கொஞ்சம் கேட்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படி சொல்கிறேன். நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னித்து ஞானஸ்தானத்திற்கு முன் உடன்படிக்கை பண்ணுறோம். இப்போ சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம பாவம் செய்யலையா? இப்போ சொல்லுங்கள். இல்லைன்னா கையை தூக்குங்க. ஒரு அரை மணி நேரம் உங்களை உட்காந்து நான் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும். எண்ணத்தில் எவ்வளோ பாவம் செய்கிறோம், கண்ணில் எத்தனை இச்சை வருது, செல்லில் எத்தனை பிரச்சனை நம்ம அறியாமலே போயிடுறோம். அப்புறம் ஐயோ உணர்த்தப்படுறோம், ஐயோ இச்சையை பார்த்துட்டோமே, இப்படி பார்த்துட்டோமே, ஆபாச படத்தை பார்த்துட்டோமே அப்படின்னு. வாயின் வார்த்தையில் எவ்வளோ தவறுகிறோம்,
யோசிங்க. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பிரயாசப்படணும்னா டெய்லி பைபிள் படிக்கணும், இதான் பிரயாசம். டெய்லி ஜெபம் பண்ணணும், வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், தனி ஜெபம் பண்ணணும், தேவ பயம் இருக்கணும். அப்போ தான் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறது நம்ம பகுதி உண்டு. கர்த்தர் மன்னிச்சிட்டார், உண்மைதான். அதுக்கப்புறம் எண்ணங்களில், சிந்தனைகளில், பார்வைகளில் செய்கிற சிறு சிறு தவறுகளை நம்ம அறிக்கை செய்யாமல் விட்டுட்டோம்னா, இந்த கிருபையின் உபதேசக்காரர் போகிறோம்னா துணிகரமான பாவம் செஞ்சிருவோம். எந்த செஞ்சாலும் தப்பு இல்லை, கிருபை மன்னிச்சிடும். கடைசியில் தான் தெரியும் கிருபைக்காரனுக்கு, உபதேசக்காரங்களுக்கு எல்லாம் கிருபை கிருபை கிருபைன்னு. ஆனால் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லது தான், கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். அவங்க அந்த ஒன்றை எடுத்துக்கிட்டு அடுத்த வசனத்தை சார மாட்டாங்க. அதான் கிருபையை புரட்டுறது. இப்போ முதல் குறிப்பு கிருபையை புரட்டுறது எப்படின்னு சொல்லிட்டேன். என் நாமத்தினால எல்லாராலும் பயக்கப்படியும் முடிவு புரியுந்தோம் நிலைச்சிருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம ரட்சிப்பை பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு பாவ சோதனை உண்டு. பாவத்தை அறிக்கை செய்யணும். கிருபை உபதேசக்காரங்க பாவத்தை அறிக்கை செய்யவே தேவையில்லம்பாங்க. நம்பாதீங்க பிரதர் சிஸ்டர், நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியல, சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கிருபை உபதேசக்காரங்க பாவத்தை அறிக்கை செய்யாதீங்கம்பாங்க, நம்பாதீங்க. டெய்லி தேவசம் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசித்து இதை இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன் கிருபையை குறித்து. இப்போ கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அது உண்மையிலும் உண்மை, ரைட்டுங்களா? சரி, இப்போ இன்னொரு வசனத்தை படித்தா உங்களுக்கு புரியும். இப்போ படிங்க ரோமர் 3:24. ரோமர் 3:24 கிருபையை குறித்து இன்னும் 2வது வசனம். பார்த்தீங்களா? இலவசமாய்னு வருது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரோமர் 3:24 குறிப்பு எடுத்துட்டு என்னை கவனிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினால தான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த மீட்பை கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். இதுதான் உண்மையான வசனம். ஆனால் அந்த கிருபையின் உபதேசக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு தரம் நீதிமானாக்கப்பட்டுட்டோம் அவ்வளோதான், திரும்ப திரும்ப பாவின்லாம் சொல்லக்கூடாது, பாவத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அறிக்கை செய்யக்கூடாது, நம்ம நீதிமான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இலவசமாக இவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு. நீங்களும் நானும் உளையான குழியில் இருந்தோம், பாவ குழியில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம். உளையான சேற்றிலிருந்து நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தூக்கி எடுத்து மீட்பை கொடுத்து ரத்தத்தினால கழுவி கிருபையினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? நீதிமான்கள் ஆகிறோம். அப்படி ரத்தத்தினால தான் நீதிமான்கள் ஆகிறோம். இதுதான் உண்மை, ரைட்டுங்களா? ஆனால் அது கிருபையின் உபதேசக்காரர் சொல்கிறது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய கிரியைகளினால அல்லன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீதிமான்களுடைய சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். அதனால் நம்ம நீதிமான் ஆயிட்டோம் அவ்வளவுதான், கடைசி வர நீதிமான் தான் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, கிருபையின் உபதேசக்காரர், நம்ம நீதிமான் ஆயிட்டோம், ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு தடவை நீதிமான் ஆகிட்டோம் அவ்வளோதான், நமக்கு பரலோகம்தான் அப்படிம்பாங்க. பைபிள் சொல்லுது நீதிமானானது உண்மை தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அந்த நீதியான கிரியைகளை என்ன செய்யணும்? செய்யணும். பைபிளில் நீதிமான்களுடைய சுபாவம் நிறையா இருக்குது. அந்த சுபாவங்களை நம்ம செஞ்சாதான் நம்ம நீதிமான். இன்னொரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் தான் நீதிமான். கிருபையினால தான் நீதிமான், இரத்தத்தினால தான் நீதிமான், அதில் மாற்று கருத்து இல்லை. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு இந்த கிருபையின் உபதேசக்காரர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே கற்பனை கட்டளை பிரகாரம்லாம் நடக்க தேவை இல்லைம்பாங்க. எஸ்ஐக்கில் இருக்குது, எடுக்க வேண்டாம். அப்படியே கற்பனை கட்டளை பிரகாரம் நடக்கிறவங்க தான் யார்? நீதிமான். கிருபையினால தான் நீதிமான். அவங்க ஒன் சைடாக போதிப்பாங்க. நான் சமநிலை பிரணமாக கிரேஸ் ஐபிஎஸ் சபைக்கு இந்த கிருபையின் உபதேசத்தை தெளிவாய் போதிக்கிறேன், தெளிவாய் இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா பக்க வழியாய் நுழைவார்கள். இங்கே சபைக்கு வராவிட்டாலும் உங்கள் வீட்டுக்கு பைபிளை காட்டி கிருபையை புரட்டுவாங்க. ஒன்றான மெய்தேவனாகிய தேவனை மறுதளிக்க வைப்பாங்க. இயேசு இல்லம்பாங்க, இயேசு தேவகுமாரன், அவர் அவ்வளோதான் ஜெனிப்பிக்கப்பட்டார்னு
பிதாதான் ரொம்ப மேன்மையானவர் அப்படின்னு ஆவியானவர் சுத்தமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி வசனத்தை புரட்டுவாங்க. அவங்க தான் கள்ள ஊழியர்கள். இதை குறித்து அடுத்த செய்தியில் இன்னும் தெளிவாக நான் பேச விரும்புகிறேன். இப்போ கிருபையை புரட்டுற காரியம், அந்த கிருபையை புரட்டாதீர்கள். எப்படி புரட்டுறாங்க இன்னைக்கு ஊழியக்காரர்கள் புரட்டுவாங்க. அவங்கள கொண்டு அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். அதை வச்சு நீங்களும் நான் நம்பக்கூடாது. பெரிய கூட்டம் போகும். இப்போதான் சபையை ஆரம்பிப்பாங்க, 2000 பேர் வருவாங்க, 3000 பேர் வருவாங்க. பிரதர் சிஸ்டர், கூட்டத்தை கண்டு ஏமாந்து போகாதீங்க. நல்லா பேசுவாங்க, நல்ல பாடலை பாடுவாங்க, நல்ல கையத்தட்ட வைப்பாங்க, டான்ஸ் போட வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நல்லா விசில் அடிப்பாங்க. ஆராதனையில் என்ன செய்வாங்க? ஹாய் ஹாய் ஹாய்ன்னு என்ன செய்வாங்க? நீங்களாம் பார்க்கலையோ? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். விசில் அடிப்பாங்க. ஆராதனையில் போய் விசில் அடிக்கலாமா? அதுக்கு ஒரு வசனம் கை கொடுத்து சொல்லுங்கள். எங்கள் ஆராதனையில் விசில் அடிக்கலாமா? அதுக்கு ஒரு வசனம். கிருபை என்ன செய்வாங்க? அப்போ உலகத்தானுக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது. இன்னைக்கு சபை ஒரு சிலரால் சீர்கட்டு போகிறது. சில கள்ள ஊழியர்களால், கிருபையை புரட்டுகிற ஊழியர்களால் நான் நீதிமான் சொல்லி துணிகரமாக பாவம் செய்கிறாங்க. அந்த நீதிமானுடைய சுபாவம் நிறையா இருக்குது. பின்னாடி ஒரு கத்தர் சித்தம்னா நீதிமானுடைய சுபாவத்தை செய்தியை கேட்கலாம். இப்போ நம்ம கிருபையை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கற்பனை கட்டளை பிரகாரம் நடக்க முடியாது. அதெல்லாம் பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், நம்மளாலாம் நடக்க முடியாது, நம்மளாம் மனுஷர் அப்படின்னு சொல்லி கிருபை என்ன செய்வாங்க? புரட்டுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லிட்டு 3வது குறிப்புக்கு நான் போகிறேன். நல்லா கவனிங்க. 2 பேர் ஜெபம் பண்ண போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட ஓமைகளை குறித்து கடந்த நாட்களில் தொடர் செய்தியாக தியானித்தோம். அதில் பாஸ்டர் கிறிஸ்தாஸ் அவர்கள் மூலம் அந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் கேளுங்க. நம்முடைய கிரேஸ் ஐபிஹெச் HTCன்னு போட்டிங்கன்னா அந்த செய்தி இருக்குது. அதை நினைப்பூட்டுகிறேன். பைபிளில் உள்ளதை நினைப்பு. அவர் சொன்னதல்ல, அவர் சொன்னது பைபிளில் இருக்கிறது. பைபிளில் உள்ளதை நான் நினைப்பூட்டுகிறேன். 2 பேர் எங்கே போகிறாங்க? தம்பிகளா, 2 பேர் எங்கே போகிறாங்கப்பா? சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணுற போகிறாங்க. ஒருத்தர் பரிசேயன், ஒருத்தன் யார்? ஆயக்காரன். சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்கள். ஒருத்தர் யார்? பரிசேயன். ஒருத்தர் யார்? ஆயக்காரன். சரி, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, நான் பரிகாரர், அநியாயக்காரர், இந்த ஆயக்காரனை போல் இல்லாதனால் உண்மை நான் சோத்தரிக்கிறேன். எங்கள் சோத்தரிக்கிறதுக்கு வேறு காரணமே இல்லை. நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர். ஆயக்காரன் அங்கே நிற்கிறார். இந்த ஆயக்காரனை போல் இல்லாதனால உண்மை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் கவனிங்க. வாரத்தில் 2 நாள் நான் என்ன செய்கிறேன்? உபவாசம் இருக்கிறேன். அடுத்து எனக்கு வர்ற பணத்தில் 10ல் 1 தசம்பாகம் கரெக்டாக செலுத்துகிறேன். எனக்கு 1 லட்சம் வருமானம்னா அந்த மாதத்தில் 10,000 எடுத்து என்ன செய்கிறேன்? கரெக்டாக செலுத்துகிறேன். எனக்கு 50,000 வருமானம்னா 50,000ல் 10ல் 1 என்னது? சொல்லுங்கள், பேசுங்க. 5,000 நீங்கள் கொடுக்கலனாலும் பேசுங்க. 5,000 கரெக்டாக என்ன செய்கிறேன்? நான் கொடுக்குறேன். எனக்கு 10,000ல் 10ல் 1 என்னது? 1,000 ரூபாயை கரெக்டாக கொடுக்குறேன். வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக அவனை ஆயக்காரனை அற்பமாக நினச்சி ஜாமான். நல்லா கவனிங்க. இந்த நீதிமானாக்கப்படுறதுக்கு தான் அந்த உதாரணம். ஆயக்காரன் எல்லாரும் என்ன போல மார்பில் அடிங்க. ஒரு சிலர்லாம் அடிச்சிங்க. இல்லாமல் நானும் கையில் வச்சுட்டு பண்ணுறதால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நான் செய்கிற மாரி செய்யுங்க. ரெடி? பைபிள்லாம் கீழே வச்சுருங்க. அப்படியே நெஞ்சில் அடிங்க. இன்னொரு அடி அடிங்க. பாவியாகிய என் மேலே இதாங்க. இந்த கிருபை தான் ஆயக்காரனை இன்கம் டேக்ஸ் வரி வசூலிக்கிறவரை மேன்மைப்படுத்தினது. இவர் நீதிமான் தான், எல்லாம் செஞ்சார் தான். ஆனால் பெருமையாக ஜெபம் பண்ணதுனால வர்றப்ப நீதிமானாக வந்தார். சர்ச்சை விட்டு போகும்போது பாவியாக போகிறார். ஆயக்காரன் வரும்போது சர்ச்சைக்கு பாவியாக வர்றான். திரும்பி போகும்போது எப்படி போகிறான்? நீதிமானாக போகிறான். புரியுதுங்களா? அவன் பாவத்தை அறிக்கை செஞ்சான், ஒத்துக்கொண்டான். ஆனால் கிருபையின் புரட்டுறவங்க பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டாம். எப்படினாலும் நீ வாழலாம், இஷ்டம் போல் வாழலாம், செல்லில் எல்லாத்தையும் பார்க்கலாம், கண்ட குப்பையாக பார்க்கலாம், சினிமா பாட்டை பார்க்கலாம், அதெல்லாம் தப்பல்ல. என்ன பாவத்தை என்ன நம்மளால் முடியாது,
எந்த பாவம் செஞ்சாலும் இயேசு மன்னிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்ன பார்த்தீங்களா, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் நம்மளால் முடியாது. அதனாலன்னு சொன்னால் இப்படி போதிச்சா ஏற்கனவே விசுவாசிகள் எப்படி வராங்க, அப்படி இப்படியும் அல்லல் பட்டு வரும்போது இப்படி லைசன்ஸு கொடுத்தா பாவம் செய்ய சபை நல்லா இருக்குமா? இன்றைக்கி சபை கெட்டு போனதுக்கு காரணம் இந்த கிருபையை புரட்ட. இது இப்போ புரட்டலைங்க, நம்ம நினைக்கிறோம் இப்போ தான் இந்த கள்ள போதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க கிருபையை புரட்டுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. முதல் நூற்றாண்டில் என்ன செஞ்சிருச்சு, யூதா புத்தகத்தில் என்ன செஞ்சிருச்சு, அப்போவே கிருபையை புரட்டுறாங்க. புரியுதுங்களா? அப்போவே கிருபையை புரட்டுறாங்க. 2 குறிப்பு நான் சொல்லிட்டேன். கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், ரட்சிப்பு கடைசி வரை காத்துக்கொள்ளணும். 1. 2வது, கிருபையினால தான் நம்ம நீதிமான் ஆகிறோம். அதனால் நீதிமான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இஷ்டம் போல் இருக்கக்கூடாது. அந்த நீதிமானுடைய சுபாவம் பைபிளில் தாழ்மை, நீதிமானுடைய சுபாவம் ஜெபிக்கிற சுபாவம், நீதிமானுடைய சுபாவம் மற்றவர்களை அவமானப்படுத்தாத சுபாவம், நீதிமானுடைய சுபாவம் எல்லா விதத்திலும் நீதி நேர்மையாக இருப்பது, நீதிமானுடைய சுபாவம் தேவனோடு நடப்பது. புரியுதுங்களா? இப்படி நீதிமானுடைய சுபாவம் உற்சாகமாய் கொடுப்பது, நீதிமானுடைய சுபாவம் தான தர்மம் பண்ணது. இப்படி பைபிளில் நீதிமானுடைய சுபாவங்களை நம்ம செய்யணும். ஆனால் கிருபையை புரட்டுறவங்க நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ நீதிமான் தான், ஜஸ்ட் ஒரு தடவை நீதிமான் ஆகிட்டா அதை மாற்றவே மாட்டாருன்னு அவங்க போதிப்பாங்க. இப்போ 2க்கும் உள்ளதை புரிஞ்சிட்டிங்களா? 2 பாயிண்டில் புரிஞ்சவங்க புரிஞ்ச மாதிரி ஒரு அலையிலையா சொல்லுங்கள். சும்மா அலையிலையா சொல்லக்கூடாது. புரியலைன்னா இருந்த கேட்கணும். ரைட்டுங்களா? திரும்ப இந்த செய்தியை போய் யூடியூப்பில் கேளுங்க, இன்னும் உங்களுக்கு புரியும். இப்போ போதிக்கும் போதே உங்களுக்கு புரியும். இன்னும் நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது மறுபடியும் நம்ம இதில் போகும்போது கிருபையை குறித்து நீங்கள் பைபிளை எடுத்துகிட்டு வீட்டில் தேவ சமூகத்தில் உட்காருங்க. உங்களுக்கு தெளிவாக அப்போ கிருபையை குறித்து டவுட்டே வராது. 2வது காரியம், ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லும்போது இன்னும் கிருபையை அவங்க எப்படி புரட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ எபிரேயர் 13:9 இந்த வசன கிருபை தான். அவங்க கிருபை எப்படி புரட்டுறாங்கன்னு நான் சொல்கிறேன். எபிரேயர் 13:9 பலவிதமானன்னு இருக்கும். எடுத்து படிங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? எடுத்து கவனிங்க. எபிரேயர் 13:9. சின்ன பிள்ளைங்களா எடுங்கப்பா, எடுக்க கற்றுக்கங்க. இப்போவே சின்ன வயசுல எடுக்க கற்றுக்கங்க. பைபிளை பயபக்தியோடு புரட்டுங்க. அப்படியே ஒரு பயபக்தி இல்லாமல் அப்படியே என்ன சாதா பேப்பர் மாரி புரட்டக்கூடாது. அப்படி பைபிளை புரட்டும் போதே ஒரு கணத்துக்குரிய புத்தகம், அப்படியே அப்படி கசைக்கெல்லாம் புரட்டக்கூடாது. ரைட்டுங்களா? நல்ல பழக்கத்தை சொல்லும்போது கேட்டுக்கங்க. அப்படி 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 பேப்பர் நோகாமல் புரட்டணும். இப்போ நான் புரட்டேன் பார்த்தீங்களா? இதை தான் டிமாண்ட் செஞ்சு காட்டுறோம். அப்படி 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 போட்டு கசைக்கிட்டு மடிச்சுட்டு புரட்டக்கூடாது. ரைட்டுங்களா? சரி, இப்போ படிங்க, கவனிங்கப்பா. பலவிதமான அந்நிய போதனைகளால் கிரேஸ் ஐபிஐ சபையாரே அழைப்புண்டு தெரியாதிருங்கள். அல்ல கவனிங்க, போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. சரி, அல்ல கவனிங்க. இன்றைக்கி பலவிதமான டீச்சிங், பலவிதமான போதனைகளில் கிருபையை புரட்டுகிற போதனை, அதான் இன்றைக்கி செய்தி. இங்கே என்ன போட்டிருக்குன்னா பலவிதமான அந்நிய அலப்புண்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு போஜன பதார்த்தம். நீங்கள் அங்கமாக இருக்கிற சபையில் நல்லா கவனிங்க, உங்கள் ஊழியக்காரருக்கு தான் உங்கள் நிலைமை தெரியும். ஒரு சுவிசேஷனுக்கு தெரியாது, இன்னொரு பாஸ்டருக்கு தெரியாது. வேணால் வெளிப்படையாக தெரியலாம் ஓரளவு, அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்காக நேற்று உபாசவத்தில் கூட சொன்னேன், பிரதர் ஞாபகம் இருக்குங்களா? உங்கள் முகத்தை டெய்லி நான் என்ன செய்கிறேன், பார்க்குறேன். நேற்று உபாசவத்தில் அந்த ஒரு வார்த்தையை சொன்னேன். எப்படி பாஸ்டர் எங்கள் முகத்தை பார்க்குறீங்கன்னா, ஜெபத்தில் உங்கள் முகத்தை உங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் முகம் என்ன வருது, என் கண்ணு முன்னாடி வருது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், பாஸ்டர் உங்களை டெய்லி பார்க்குறாரு. பொய் சொல்லலைங்க, ஜெபத்தில் பார்க்குறேன். ஏ டு Z வரைக்கும் அப்பா அம்மா பிள்ளை உங்களுக்கு வியாதி கடன் பிரச்சனை என்ன ஜெபிக்கிறேன். இன்னொரு சுவிசேஷகர் இப்படி ஜெயிப்பாரா கேட்குறேன், சத்தியத்தை பேசுகிறேன். நீங்கள் லெட்ரு போட்டால் அந்த லெட்டரெல்லாம் மொத்தமாக குமிச்சிட்டு, ஆண்டவரே இந்த லெட்டரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, இப்படி மொத்தமாக ஜெபம் பண்ணிவிட்டு
அதுக்குன்னு ஸ்டாப்பு வச்சுருந்து லெட்ரு உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்கள் இல்லை, சிலருக்கு போடுறவங்களுக்கு லெட்ரு வரும். உங்கள் பாச தான் உங்களுக்காக, உங்கள் பாசமாக தான் கண்ணீரோடு கூட என்ன போஜனம் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி இந்த சர்ச்சு, இப்போ இந்த யூதா புத்தகம், அதுக்கு முன்னாடி கிறிஸ்துவின் ஓமைகள், இப்படி ஒவ்வொரு தலைப்பாய் சபைக்கு என்ன தேவை? போஜனம்னா ஆவிக்குரிய உணவு, ரைட்டுங்களா? அது தேவைன்னு ஒரு பாஸ்டருக்கு தெரியும். ஏதோ ஒரு செய்தி அந்த வாரம் நான் கொடுத்துட முடியாது. யூதா புத்தகத்தில் இத்தனை செய்தி இருந்தாலும் இன்றைக்கி முடிஞ்ச உடனே தேவ சமூகத்தில் நைட்டு போனோன்னு, ஆண்டவரே அடுத்து ஆடுகள் வருவாங்க, ஆடுகளுக்கு போசாக்கு கொடுக்கணும், என்ன புல்லை கொடுக்கணும், புல்லுன்னா வசனம், என்ன உணவு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியாது. அந்த வாரம் முழுவதும் அந்த செய்தி அசைப்போட்டு உங்கள் மத்தியில் நான் என்ன செய்கிறேன்? ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். நீங்களும் ஜெபத்தோட, ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரங்களும் என்னோடு பேசுங்க, என் குறைகளை சுட்டி காண்பீங்க. பாச குறைகளை சொன்னால் நான் கோபப்படக்கூடாது, பாச மேலே கோபப்படக்கூடாது, சத்தியத்தை பேசினா பாச சத்ருவான்னு நினைக்கக்கூடாது, வசனமாக நான் ஏற்றுக்கொள்ளணும், நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு வசனம் முத்தான வசனம் பசுமர தாண்டி போல உங்கள் அந்த செய்தி உங்கள் இருதயத்தில் பதியும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த செய்தி மறக்கவே மறக்காது. ஒரு அல்லையா சொல்லாமல்? சரி, உங்களுக்கு எப்போ புல் கொடுக்கணும், எப்போ பச்சளை கொடுக்கணும், எப்போ மலை பூண்டை கொடுக்கணும், எப்போ தலைக்கு எண்ணெய் பூசணும்னு ஒரு மேய்ப்பனுக்கு என்ன செய்யும்? தெரியும். எடுக்க வேண்டாம் சிஸ்டர். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். இப்போ 50, 60, 70 பிள்ளைகளோடு சேர்த்து 70 பிள்ளைகளை நான் நன்றாக என்னால் என்ற வரைக்கும், என் அறிவுக்கு புத்திக்கு எட்டுற வரைக்கும் நான் அறிஞ்சிருக்கிறேன். இந்த ரோஹன், ரோஹித்து, இந்த இவங்க இப்படி ஒரு பேரை சொல்கிறேன் உதாரணத்துக்கு, எல்லாம் என் பிள்ளை பேரை சொல்ல நினைக்காதீங்க. இவங்களாம் யார், எப்படி, எப்போ வராங்க, என்ன செய்கிறாங்க, சண்டே கிளாஸில் போய் இவங்க என்ன செய்கிறாங்க, டீச்சரை கேட்குறேன் என்ன செய்கிறாங்க, நல்லா கீழ்ப்படுகிறாங்களா, ஒபே பண்ணுறாங்களா, ஏற்று பேசுகிறாங்களா. அடுத்து யூத்து மீட்டிங்கில் யூத்து எப்படி இருக்கிறாங்க, யூத்துக்கு பிள்ளைகளை நான் அனுப்பி வச்சாலும் எல்லா பெற்றோருக்கும் ஃபோன் பண்ணி என்ன செஞ்சிட்டேன், எல்லாம் அனுப்பி வச்சுட்டா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு தெரியும். ஆனாலும் ஃபோன் பண்ணி என்ன செஞ்சேன்? ஏன்னா அது உத்தரவாதம், ரைட்டுங்களா? என்னப்பா சொன்னா இல்லையா? ஆமாம். அங்கே போனாலும் சாமிக்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லோரும் போய் சேர்ந்துட்டாங்களா, யூத் மீட்டிங் சேர்ந்துட்டாங்களா, உடனே டாக்ஸியை பிடிங்க, போயிட்டாங்களா, பதிவு பண்ணிட்டீங்களா, பஸ் ஏறிட்டிங்களா, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து கரூருக்கு வந்து ஒரு டிஃபனை சாப்பிடுங்க, ரைட்டுங்களா, இங்கேருந்து ஆட்டோவில் போங்க, பிரதர் வந்துருங்க. இப்படி அதே போல் பெண்கள் ஜெபத்திலும், இந்த இடத்துல நடக்கிற பெப்பையால் பெண்கள் ஜெபத்திலும் பாஸ்டம்மா நடத்தினாலும் எத்தனை பேர் வராங்க, யார் வராங்க, பாஸ்டம்மா என்ன செய்தி, எங்கே இருக்காங்க பாஸ்டம்மா? காணா. என்ன செய்தி கொடுக்குறாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, அந்த செய்தி எப்படி இருந்தது, புரியுதுங்களா? உபவாச ஜெபம் நேற்று நடந்தது. உபவாச ஜெபத்தில் யார் வந்தா, என்ன 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 காரியத்துக்காக ஜெபித்தோம், என்ன செஞ்சோம். சபை மேலே, ஊழியத்தின் மேலே ஒரு ஊழியக்காரன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள்ளும். மந்தையின் மேலே எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். எந்த ஆடு வியாதியாக இருக்குது, எந்த ஆடு நொண்டி ஆடாக இருக்குது, எந்த ஆடு முட்டுது, எந்த ஆடு சபையில் சண்டை பண்ணுது, எந்த ஆடு பிரச்சனை பண்ணுது, எந்த ஆடு முறைக்குது. சொல்கிறது புரியல. இப்படி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு ஒரு ஊழியக்காரன் அறிகிறேன். நீங்கள் என்ன அறிகிறீங்க? பாஸ்டர் எப்படி, அவர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு, பண ஆசை பாஸ்டர் இருக்கா, அப்படி சொல்கிறதுக்கு செயல் ஏதாவது இருக்குதா, கை கொண்டு கொஞ்சம் நடக்கிறாரா, இல்லை சும்மா போதிக்கிறாரா, நடிக்கிறாரா, எங்கள் பாஸ்டர் எப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி என்னையை கவனிக்கிறீங்களோ உங்களை விட நான் உங்களை கணிக்கிறேன். பயந்துராதீங்க. அநேகர்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறது. உங்கள்கிட்ட சில காரியங்கள் இருக்கும்போது நான் ஜெயிப்பது என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, இந்த பிரதர்கிட்ட இவ்வளவு நல்ல காரியம் இருக்குது, இந்த சிஸ்டர்கிட்ட இவ்வளவு நல்ல காரியம் இருக்குது, அந்த அம்மாட்ட இவ்வளோ நல்ல காரியம் இருக்குது, இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட இவ்வளோ நல்ல காரியம் இருக்குது, இந்த வாலிப தம்பிகிட்ட இவ்வளோ நல்ல காரியம் இருக்குது, இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட இவ்வளோ காரியம் இருக்குது. ஆனாலும் ஜெபத்தில் இந்த காரியம் நம்ம துக்கப்படுத்துது ஆண்டவரே, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், தனி ஜெபத்தில். இதான் நல்ல மேய்ப்பன். இந்த சுபாவம் மாறினா இவங்க இன்னும் என்ன செய்வாங்க? நல்ல ஆடுகளாக இருப்பாங்களே, கொழுகுல ஆடுகளாக இருப்பாங்களே, மலட்டுத்தன்மை சபையில் என்ன அது இருக்காதே அப்படின்னு. அப்போ அதனால தான் ஆகாரங்கிறது அந்த உபதேசம். கள்ள உபதேசம் வரும்போது நல்ல உபதேசத்தை உங்களுக்கு நாங்கள் போதிக்கிறோம். புல்லுன்னு ஆகாரம். அடுத்து பச்சிலைகள், ஆடுகளுக்கு அது ஊட்டச்சத்து தான் பச்சிலைகள். சில நேரம் மலை பூண்டு ஆட்டுக்கு தருவாங்க, அது மருந்து. சில நேரம் செய்தி மருந்தாக இருக்கும். இன்றைக்கி என்ன செய்தி எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்னது? சாராம்சம் மருந்து. சில வாரம் செய்தி எப்படி இருக்கும்? ஊட்டச்சத்தாக இருக்கும். சில வாரம் என்ன செய்யணும்? புல்லாக இருக்கும், ரைட்டுங்களா? ஆடு தலையில் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தொற்று நோய் வராதபடி
ஆவிக்குரிய நோய் வராதபடி ஊழியக்காரன் என்ன செய்யணும்? அபிஷேகத்தில் ஜனங்களை என்ன செய்யணும்? நடத்தணும். வேலி தாண்டிய வெள்ளாடு கசாப்பு கடைக்காரரின் கையில் பலியாடு. வேலி தாண்டக்கூடாது. வேலியை தாண்ட ஓனாய் வரும். ஒரு ஊழியக்காரன் தான் விழுத்திருந்து ஜெபிக்கணும். ஆட்டை திருட ஓனாய் மனிதர்கள் வருவாங்க, கள்ள தீர்க்கதரிசி வருவாங்க, கள்ள போதகர் வருவாங்க. என்னைக்காவது உங்கள் ஏசுதாசு ஒரு விசுவாசிக்கிட்ட போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன்னா? இன்னொரு சபைக்கு போகிற விசுவாசிக்கிட்ட அந்த அனுமதி இல்லாமல் விரல் விட்டு கையை நீட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு கள்ள போதகர்கள் ஏன் அனுமதி இல்லாமல் துணிகரமாக என்ன செய்கிறாங்க? விசுவாசி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் உங்கள் வீட்டை என்ன செய்யக்கூடாது? திறந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் அனுமதிக்காமல் எப்படி கள்ள போதகர்கள் வருவார்கள்? அவங்கள்ட்ட நீங்கள் அற்புதம் அடையாளம் சிலது நடக்குதுன்னு பார்க்குறீங்க, 2 காரியத்தை சொல்லிவிட்டு உங்களை பயமுறுத்திட்டு போயிடுவாங்க. ப்ராக்டிக்கலாக நான் போதிக்கிறேன். இந்த செய்தி யாரையும் குற்றப்படுத்த அல்ல, குறப்படுத்த அல்ல. செய்தி கொடுக்கும்போது அதான் சில பேர்லாம் நினைக்கிறது, இந்த செய்தி அவங்களுக்கு, இந்த செய்தி அந்த சிஸ்டருக்கு, இந்த செய்தி இந்த சிஸ்டருக்கு, இந்த செய்தி இந்த இப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்குன்னு நினைக்கணும். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், இந்த செய்தி எனக்கு தான், எனக்கு தான். உங்களுக்கு என்ன வரும்? ஒரு செய்தியை டாபிக் சொல்லும்போது யாராவது சபையில் அப்படி இருப்பாங்க, ஓ பிரதருக்கு பேசட்டும், பாஸ்டர் நல்லா பேசட்டும். அப்போ உங்களுக்கு பேசும்போது மட்டும் கோபம் வருது சுருக்குன்னு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போ இதை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஊழியக்காரனுக்கு தான் ஆடு நிலைமையாக நன்றாக இருந்துச்சு. இப்போ நம்ம டிசம்பரில் 8 நாள் தேவ சமூகத்தில் இப்போவே தலைப்பு ஆண்டவர் கொடுத்துட்டார். புத்தாண்டுக்கு இப்போவே வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துட்டார். போன வருஷம் வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தை 1 தரையில். அப்போ சபைக்கு சொன்ன எத்தனையோ நல்வார்த்தையை இந்த 9 மாதத்தில் நிறைவேற்றிருக்கார். இப்போ 10ஆவது மாதத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் சில நல்வார்த்தை நிறைவேற தாமதம் ஆகலாம். நிச்சயம் நல்ல வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 1ஆம் தேதி தீர்க்க தரிசன வார்த்தையாய் யோசுவா புஸ்தகத்திலிருந்து தொடர் செய்தி அப்புறம் பேசினார். முதல் செய்தி, இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்ன நல்வார்த்தை எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். எல்லாம் நிறைவேறும். இந்த 9 மாதத்தில் எத்தனையோ காரியம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், ஊழியத்தில் நிறைவேறிருக்கு, தேசத்தில் நிறைவேறிருக்கு. இன்னும் சிலது தாமதம் ஆகிறதுனால கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொய் அப்படி அல்ல. நிச்சயம் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அதனால் எபிரேயர் 13:9 சொல்லுகிற பிரகாரம், பலவிதமான அந்நிய போதகங்களால் அளப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவன் பலனடையவில்லையே. அப்போ கிருபையை குறித்த ஒரு போஜனம் ஊழியக்காரனுக்கு தான் தெரியும். ஊழியக்காரனுக்கு தான் எந்த ஆட்டுக்கு என்ன ஆலோசனை சொல்லணும். ஏன்னா உங்களுக்காக கற்பதானப்பட்டு ஜெபிக்கிறோம், ரைட்டுங்களா? இதை இன்னொரு ஊழியக்காரர் சர்ச்சுக்கு வராவிட்டாலும் நம்ம சர்ச்சுக்கு நம்ம செலக்ட் பண்ணி தான் ஊழியக்காரரை ஏற்றுறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் உங்களை புரட்டுவாங்க. யூடியூப்பில் கண்ட செய்தியை கேட்காதீங்க. நானும் சில செய்தியை கேட்குறேன். செலக்டடாக சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற செய்தியை மாத்திரம் நான் கேட்பேனே தவிர, சும்மா அலப்புகிற புரட்டுகிற நல்லா பேசிக்கிட்டே வருவாங்க, டக்குன்னு கிருபையை புரட்டிடுவாங்க. அது தெரியும். இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் ஊழியக்காரனுக்கு இருக்கணும், விசுவாசிக்கு இருந்தால் தான் இப்படி கிருபையை புரட்டுகிறவங்க, வசனத்தை புரட்டுறவங்கள்ட்ட நம்மளை என்ன செய்ய முடியும்? பாதுகாத்து கொள்ள முடியும். 3 காரியத்தை சொல்லிட்டேன். அப்புறம் 5 காரியத்தை கரெக்டாக பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இப்போ 4வது காரியம், இன்றைக்கி வாசிக்காத ஒருத்தர், சங்கீதம் 52:7-8. சங்கீதம் 52:7-8. சங்கீதம் 52:7-8. ஒருத்தர் வாசிக்காதவங்க வாசிங்க. இதோ தேவன தம் பலன், அவர் தான் பலன், அந்த பலனாக எண்ணாமல், கவனிக்கிறீங்களா? செல்வ பெருக்க நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். அவன் யார்? பின்னாடி சொல்றேன், அடுத்த வசனம் வாசிங்க. கவனிங்க, தாவீது சொல்றார், நானோக்காரர் அல்ல, ஐ ஆம் பர்சன், நானோ. அதை கவனிச்சிங்களா? நானோ படிங்க சிஸ்டர். நானோ
தேவனுடைய ஆலயத்தில் என்ன மரம், எவ்வளோ மரம் இருந்தாலும் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன். அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? தேவனுடைய அந்த கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இதில் ஒரு கிருபையை புரட்டுற காரியத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. பிரதர், நம்ம எல்லாம் 26 வருஷம் ஆகுது, உங்களுடைய எல்லா நிலைமையும் எனக்கு தெரியும். வாடகை வீட்டில் இருந்தீங்க, வீடு இல்லாமல் இருந்தீங்க, ஒத்திக்கு இருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு சொந்த ஊரில் வீடு இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பழைய, நான் சொல்ல உங்கள் பழைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். நான் தெரிஞ்சதுனால ஓப்பனாக ஃப்ரீயாக பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு வேலையை கொடுத்து லோனை போட்டு ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை கட்டி, மாடி வீடை கட்டி, இன்னொரு வீடை கட்டி, இடத்த வாங்கி இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் அவருடைய உழைப்பு பிரயாசத்துக்கு தக்க பாரபட்சம் இல்லாமல் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமல் இன்னும் உயர்த்துவார். நீங்கள் தேவனுடைய கிருபையை மாத்திரம் நம்புங்க. ஆனால் இந்த கிருபையை புரட்டுறவங்க எப்படி போதிப்பாங்கன்னா, கவனிங்க, நம்ம நல்லா உழைக்கணும், நல்ல பணத்தை சம்பாதிக்கணும், அடுத்து வேலைக்கு, சர்ச்சுக்கெல்லாம் 2வது தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வருமானம் இருந்தால் சர்ச்சை விட்டுட்டு எங்கே போகணும்? அங்கே போகணும். அப்புறம் இன்னொரு வாரம் சர்ச்சுக்கு போகலாம். அந்த பணத்தை ஒரு வாரம் சம்பாதிச்சுட்டு இன்னொரு வாரம் வேலை இல்லைன்னா, இப்படி மாறுபாடான பண்ணதை என்ன செய்வாங்க? போதிப்பாங்க. பாருங்க, தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருங்க. இந்த 8 பேத்துல அவரை தெரிந்து கொண்டது கிருபை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனா மாத்தினது கிருபை. யோசிச்சு பாருங்க, ஆடு மேய்க்கும் போது என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு? இப்ப இஸ்ரவேல 40 வருஷம் அரசாண்டது கிருபை. தாவீதுக்கு கிருபை, அந்த கிருபை தான் உயர்த்தினது. சவுலை விட்டு கிருபை விளங்குனது. இந்த இடத்துல சவுளுடைய வேலைக்காரன் மூலம் சவுல் வந்து ஊழியக்காரெல்லாம் கொண்டு போட்டதுனால அந்த சவுல் செல்வத்தை நம்பி, இஸ்ரவேல் முதல் ராஜா சவுல்கிட்ட கிருபை இருந்துச்சு. ஆனால் செல்வத்தை நம்பினதுனால கிருபை என்ன செஞ்சது? விலகுனது. என் அன்பு தேவன பிள்ளைகளும், எத்தனை கோடி பணம் வந்தாலும், எத்தனை லட்சம் பணம் வந்தாலும், எத்தனை காரில் போனாலும், எத்தனை மாடி இருந்தாலும், எத்தனை கை நிறைய பணம் இருந்தாலும், கிருபை தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. செல்வத்தை நம்பாதீங்க, ஐஸ்வர்யத்தை நம்பாதீங்க. ஐஸ்வர்யம் தேவை, செல்வம் தேவை, பணம் தேவை, கார் தேவை, வீடு தேவை, வசதி தேவை. ஆனால் சவுல் ஆரம்பத்தில் கர்த்தரை நம்புனான். அந்த 52ஆம் சங்கீதத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. அவன் பட்ட மரமாக போனதுக்கு காரணம், பச்சை மரமாக இருக்க வேண்டிய அவன் கிருபை இருக்கிற வரைக்கும் பச்சையான ஒளிவு மரத்தை போல் சவுலும் இருந்தான். ஒரு 2 வருஷம் தான் கரெக்டாக இருந்தான். ஆனால் 38 வருஷம், அவன் 40 வருஷம் பீரியடில் கிருபையை புரட்டினான். கிருபையை நம்பல. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். இந்த சவுல் அரசன் கர்த்தரை நம்பாம தான் சொந்த பலத்தை, இந்த சொந்த மாம்சத்தை, சொந்த காரியத்தை நம்பினால தான் ஜோசியம் பார்க்குறோம். ஒரு குறி சொல்லுகிறவன் ஆரம்பத்தில் வந்தோன்னே, பதவிக்கு வந்தோன்னே குறி சொல்கிறவங்களெல்லாம் அவன் என்ன செஞ்சான்? விளக்கணும். அதுக்கப்புறம் வேஷம் மாறி குறி சொல்கிறதுக்கு போகிறதுக்கு, இப்படி கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ. ஆரம்பத்தில் நீதிமான் தான், இப்போ எப்படிங்க சவுல் நீதிமான் சொல்ல முடியும்? இப்படி தான் இன்றைக்கும். ஆரம்பத்தில் நம்ம நல்லா இருக்கும்போது, வசதி வரும்போது, பணம் வரும்போது, அந்த ஏழையாக இருக்கும்போது சபைக்கு வந்தது, ஜெபம் பண்ணது, வசதி வந்தோடனே, பணம் வந்தோடனே கர்த்தரை அசட்டை பண்ணுற காரியம் வரக்கூடாது. தாவீது தாழ்மையில் இருக்கும்போது சரி, உயர்வில் இருக்கும்போது சரி, ராஜாவாக இருக்கும்போது சரி, கிருபையை தான் தாவீது என்ன செஞ்சார்? சார்ந்து கொண்டார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தொடரும், நானோ தேவனுடைய ஆலயத்தில். இன்னைக்கு இந்த கிருபையை புரட்டுறவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க? ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அதை சொல்கிறேன், அது இருக்கும், கவனிங்க. நல்ல காரியத்தை சொல்லிவிட்டு அவங்க புரட்டுற காரியத்தை போதிப்பேன். சர்ச்சுக்கே வர தேவையில்லை, நாமே ஆலயம். சபையே என்ன இல்லை, தேவையே கிடையாது. இப்படி கிருபையை புரட்டுற அநேக ஊழியர்கள் எழும்பி இருக்கிறார்கள். பிரதர் சிஸ்டர், நீங்கள் தேவாலயம் தான், அவங்க ஒன் சைடாக போகிறாங்க. ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க ஒன் சைடா, அதனால நம்மளே கூடி வீடுகளில் ஜெபிக்கலாம். சர்ச்சு தேவையில்லை, சபை ஆராதனை தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக தேவையில்லை. 2.5 மணி நேரம் வேஸ்ட் நேரம், 8 to 11, 2.5 மணி நேரம், 2 மணி நேரம் போக தேவையில்லை. அந்த நேரத்தை வேற ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மாற்றி போதிப்பார்கள். தாவீது ஆலயத்துக்கு போக முடியல,
இந்த சவுல் அரசன் துரத்தினால வனாந்தரத்தில் இருந்தார். என்னைக்கு அவர் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தாரோ அந்த ஆலய ஆராதனையை தாவீது என்ன செய்யலை, விடலை. இந்த சவுல் அரசன் துரத்தினால தான் காட்டுக்கு போய் அங்கே இருந்தனால தான் சர்ச்சுக்கு வர முடியல. ஆனால் அங்கே இருந்தாலும் சர்ச்சை நினச்சி பார்க்குறார். ஆண்டவரே, முன்னே ஜனங்களோட சந்தோஷமாக போய் வருவேனே, ஆலயத்தை நினைக்கும் போதெல்லாம் என் உள்ள எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை நான் என்ன செய்வேன், துதிப்பேன். இன்னும் அவரை நான் என்ன செய்வேன், நான் துதிப்பேன்னு துதிக்கிறார். ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கிருபை, கிருபை. பச்சையான ஒளிய மரம் ஏன் தெரிஞ்சுங்களா? திராட்சை. இஸ்ரேல் தேசத்தில் 3 மரம் ஃபேமஸானது பழம், திராட்சை. அது குடும்ப ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கவனிங்க, திராட்சை குடும்ப ஆசீர்வாதம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ திராட்சை குடும்பத்தை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை. அத்தி மரம் அரசியல் செல்வாக்கு. கவனிங்கப்பா, சின்ன பிள்ளைங்க பேசாதீங்க. அரசியல் செல்வாக்கு. இங்கேவே இப்படி பண்ணுறீங்களா? சண்டே கிளாஸ் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? உங்களை தாப்பா, இங்கேயே பேசிகிட்டு இருக்கீங்களே, அங்கே என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்கள் டீச்சர் பாடம் நடத்தும்போது இப்படி பேசிகிட்டு இருப்பீங்களா? ஸ்கூலை விட இதை பயபக்திக்குரிய இடம். புரியுதுங்களா? கஷ்டம்தான் உங்கள் சூழ்நிலை, உங்கள் சூழ்நிலை. ஆனாலும் நீங்களாம் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டீங்க, தெரியும். கொஞ்சம் அமைதியாக இருங்க, கர்த்தர் ஆஸ்வதிப்பா. ஒலிவ மரம் ஆவிக்குரிய செழிப்பு, ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. அதனால தான் தாவீது, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். தேவ பிள்ளைகள், ஆலயத்துக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள். அது ஒரு கற்பனை. நம்ம என்ன நினைக்கிறோம்? பொய் சொல்கிறதான் பாவம், விபச்சாரம் பண்ணுறதான் பாவம், விக்கிரக ஆராதனை தான் பாவம். உண்மைதான். அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலைன்னா அது பாவம். ஒத்துக்கொள்கிறவங்க என்ன மாரி கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சிலர்லாம் உயர்த்த மாட்டீங்களே, இன்னும் சந்தேகம் இருக்குது. இதுதான் கிருபையின் உபதேசம். ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லாம்பாங்க, அதை நம்பாதீங்க. அது ஒரு கற்பனை. அன்றைக்கி சனிக்கிழமை ஓய்வு நாள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இது ஓய்வு நாள் அல்ல, ஓய்வு நாள்னு சொல்லாதீங்க. இது உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. நியாயமான காரணம். ஜெயசித்ரா சிஸ்டர் எக்ஸாமுக்கு போனாங்க. அதுக்கு இது மாதிரி எக்ஸாம் டைமில் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ போகலான்னா ப்ரொமோஷன் கிடைக்காது, அது அனுமதி உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெலிவரி, உடனே கை குழந்தை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வர முடியுமா? இது மாதிரி நியாயமான காரணத்தை தவிர எக்காரணத்தை கொண்டும் சர்ச்சுக்கு வரலன்னா நீங்கள் நினைக்கிறீங்களோ ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, வசன பிரகாரம் மற்ற பாவம் மாறி அதுவும் கற்பனையை மீறுவது தான் பாவம். ரொம்ப முடியல, சரீர பலவீனம், சின்ன தலைவலியோடு வரணும். சின்ன காய்ச்சலோடு எங்கே வரணும்? சர்ச்சுக்கு வரணும். நான் வெறும் பிரசங்கம் பண்ணல, நான் போதித்ததை நான் நடந்ததை சொல்லுகிறேன். எத்தனையோ நேரம் சரீரத்தில் உங்களை மாதிரி நாங்களும் மனிதர்கள் தான். உங்களுக்கு வருகிற பாடுகள் எங்களுக்கும் வரும். அவ்வளோ பலவீனங்கள் மத்தியிலும் தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்போம். கர்த்தர் பலப்படுத்துவா. பாஸ்டம்மா வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி செய்தி கொடுத்துட்டு போயிட்டு ரொம்ப பலவீனத்தோடு வந்தாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை இதே இடத்துல 1 மணி நேரம் செய்தி கொடுத்தாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். நான் கேட்டேன். எப்பொழுதும் வந்துட்டு விட்டுட்டு போயிடுவேன். இந்த வெள்ளிக்கிழமை செய்தியை நான் என்ன செய்யணும்? பரலோகத்தை குறித்து இன்னான் பிறந்தான், இன்னான் பிறந்தான், இன்னான் பிறந்தான், இன்னான் பிறந்தான். எங்கள் வட இந்தியாவில் சபை இல்லைங்க. நமக்கு சபையினுடைய மதிப்பு தெரியல. பிரதர் சிஸ்டர், சபையினுடைய மதிப்பு தெரியணும். எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட் விட்டு சபை. நம்ம எல்லாருமே ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறோம். நீங்கள் சர்ச்சுக்கு சீக்கிரம் வரணும்னா ஒரு டிப்ஸ் நான் தரேன். இதை எத்தனையோ சொல்லிடுறேன், மறுபடியும் நினைப்பூட்டுறேன். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே 8 மணிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒருத்தர் லேட் ஆக மாட்டீங்க. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்கள். மனசாட்சி வாதிக்கு தான் சொல்லுங்கள். 8 மணிக்கு வீட்டை விட்டு பிரதர் கொஞ்சம் சொல்லுங்கள். பிரதர் புதுசாக வந்திருந்தாலும் சொல்லுங்கள். அவரை பார்த்து சொல்லுங்கள், என்னை பார்க்காதீங்க. 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. நிறைய பேர் வந்தீங்க. ஆரம்ப ஜெபத்தில் இன்றைக்கி பாடலார நான் நடத்தினேன்.
அந்த 7-8 பேர் முதல் பாட்டுக்கு கொஞ்சம், 2வது பாட்டுக்கு கொஞ்சம், 3வது பாட்டுக்கு கொஞ்சம். நான் கவனிக்கலைங்கிறீங்க, கண்ணை மூடிட்டு பாஸ்டர் ஒர்ஷிப் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க. அப்பப்போ கண்ணை திறந்து என்ன செய்கிறேன், யார் எப்போ வாரா என்ன எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார். இந்த 50-60 ஆத்துமாவை நல்லா மேய்ச்சி நானும் பரலோகம் போகணும், உங்களையும் பரலோகத்துக்கு போக வழியை உண்டு பண்ணணும். நீங்கள் ஆயத்தமாகி ஒரு கூட்டமாக போகணும். ஆனால் ஆயிரங்கள் வெளியில் இருக்காங்க, அவங்களும் உள்ளே வரணும். அமெரிக்க ஜனாதிபதி நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தால், அமெரிக்க ஜனாதிபதியுடைய பிரதம மந்திரியை விட, நம்முடைய தமிழக முதல்வர், துணை முதல்வர் விட, நம்முடைய திருச்சி மாவட்ட புது கலெக்டரை விட என் ஆண்டவர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அவரை கனப்படுத்துகிறோம். பாஸ்டர் கேட்பார், பாஸ்டர் திரும்ப சொல்லுவார் அப்படின்னு அல்ல. என்னால் ஏன்ட நான் சொல்கிறேன், தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்லிட்டேன், உங்கள்கிட்டையும் சொல்லிட்டேன், நேரடியாகவும் சொல்லிட்டேன், வீடு சந்திப்பில் நான் சொல்லிட்டேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். சபை 70 பேர் மாறுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சங்கம் ஊதிக்கிட்டே இருப்பேன். ஊதுற வேலை தான் எங்கள் வேலை. சங்கம் என்ன செய்யணும் சொல்லுங்க சத்தமா. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டுனா இந்த வார்த்தை தேவையே இல்லை. பிரசங்கன்னு வேற பக்கம் தலைப்பில் போயிருக்கோம். எத்தனை தீர்மானம் நம்ம எடுத்திருக்கிறோம். டைமுக்கு வரும்னு யோசிச்சு பாருங்க. இங்கே அநேக டீச்சர்ஸ் இருக்கீங்க, அநேகர் மெடிக்கலில் இருக்கீங்க, அநேகர் என்ன, நான் கவர்மெண்ட்டில்ங்கிற ப்ரைவேட்டில் வேலை செஞ்ச மாதிரி, நான் MM4Gயில் வேலை செய்யும்போது 10 நிமிஷம் தாமதம் போனால் சம்பளம் கட் ஆகிக்கிறவாங்க தெரியுங்களா? பஞ்சு பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் விராலி மலையில் கம்பெனியில் வேலை செஞ்சேன், 10 நிமிஷம் தாமதம் போனால் சம்பளம் கட்டு. யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் தொடர்ந்து லேட்டாக வந்தால், பிரியமானவர்களே, என் அன்பு மாணவர்களே, என் வாலிப பிள்ளைகளே, கத்தர் வருது, நீங்களாம் நல்லா இருப்பீங்க, தொடர்ந்து லேட்டாக வாங்குங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க டீச்சரு. பொறுத்து பார்த்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, ஏன் லேட்டாக வராங்கன்னு சொல்லிடுவாங்க. அது டீச்சருடைய கடமை. புரியுதுங்களா? கண்டு காணாமல் பாப்பாத்தியம்மா மாடு வந்துருச்சு, இதுங்களா பழமொழி விட்டு வருது, கட்டுனா கட்டு. இப்போ இதை நான் சொல்லாமல் போதிச்சிடலாம். வர்றேன்னா, நல்லா பாடுறேன்னா, பிரசங்கம் பண்ணுறேன்னா, கத்தர் உங்களை ஆசிரியமாக அனுப்பிடலாம். ஆனால் இது கத்தர் ஆலயத்தை கனப்படுத்துகிற ஒரு காரியம், ஆலயத்தை கனப்படுத்துகிற காரியம். திருவிருந்து நல்லது. இந்த ஒரு வாரம் மட்டுமல்ல, எல்லா வாரமும் முக்கியம். ஒரு அல்லையா சொல்லாமா? அது பிள்ளைகளுக்கு போதிங்க. தம்பி, ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து மாத்திரமல்ல, எல்லா ஞாயிறும் வரணும். நீனு டைமுக்கு போ. ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பெற்றோர்கள் என்ன செய்யணும்? ஏன் பிள்ளைகளுக்கு என்ன தாமதம் ஆகுது உங்களுக்கு? பாத்ரூம் முடிச்சா முதல்ல போய் முந்தி குளிக்கணும், குளிச்சு இன்னிட்டு அம்மா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். பெற்றோர்களும் டைமை பார்த்துக்கிட்டே சகோதரிமார்கள் வேலை செய்யணும். டைமை பார்த்துக்கிட்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? டைம் பார்த்து ஐயோ நேராச்சேன்னு நான்லாம் பார்க்குறேன். சிலர்லாம் வந்து அப்படியே நேரம் ஆச்சுன்னா கூட ஒரு படபடப்பு வரமாட்டேங்குது. அப்படியே ஆடி அசைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு. இந்த நிலமெல்லாம் சபையில் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் சமையல உண்மையான ஒரு எழுப்பல் ஏற்படும். ஒரு அல்லையா சொல்லாமா? அந்த கிருபையை அதை நம்ம செய்யலாம். நம்மளுக்கு கிருபையை, அந்த கிருபையை புரட்டுகிறோம். ஆண்டவர் அனுமதிக்கிறார். ராஜா பாளையத்தில் ஒரு பாஸ்டர் 8 மணிக்கு பூட்டுருவார். அந்த 6வது டைமில் நானும் ஒரு நாள் 8:30 பூட்ட போகிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு நாள் செய்ய போகிறேன். இன்றைக்கி என்ன தெரியுமா? ஆனால் அந்த மடம் என் சந்த மடம் பூட்டிட்டீங்களா, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு இன்னொரு சபைக்கு போயிடுவேன். புரியுதா? இன்னொரு சபை அவங்க உடனே வரவேற்று, ஐயோ இன்றைக்கு ஒரு புது குடும்பம் வந்திருக்கிறது, கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இவங்க தான் ஒரு கிருபையை புரட்டுறவங்க. ஆனால் உண்மையான ஒரு பாசம் எந்த சபைக்கு போனீங்க, ஏன் அங்கே போகலை, அதை விசாரித்து அடுத்த வாரம் அந்த சபைக்கு போக சொல்லுவாங்க. நான் அப்படி செய்கிறேன். ஒரு சபையிலேருந்து வந்திருந்தா உடனே ஃபோன் பண்ணுறேன் இந்த பாஸ்டருக்கு. இப்படி எல்லா பாஸ்டர் இருந்தால் பாஸ்டருக்குள்ள பிரச்சனையே இல்லைல்ல. இந்த விசுவாசிகள் இங்கேருந்து அந்த சபைக்கு போகிறது, இந்த சபைக்கு போகிறது, இப்படி போகிறதுனால தான் பாஸ்டருக்குள்ளே என்னது பிரச்சனை, சண்டை. 26 வருடத்தில் ஒரு சபை விசுவாசிகள் வந்திருக்காரு. உடனே விசாரித்து அந்த பாஸ்டருக்கு அனுமதிப்பாங்க. வரட்டும் பாஸ்டர் கொஞ்ச நாள், அப்புறம் திரும்ப அந்த சபைக்கே போயிடுவாங்க. நான் சந்தோஷம் அடையும். இப்படி எல்லா பாஸ்டர் இருந்துட்டா பிரச்சனைக்கு வேற இல்லை. ஒரு சத்தியத்தை சொல்லி ஒரு பாஸ்டர் இருக்கும்போது அந்த பாஸ்டர்கிட்ட முறைச்சிக்கிட்டு அதே பாஸ்டர் இன்னொருத்தர் போயிட்டு வாங்க அந்த காரியத்தை நான் செஞ்சு வைக்கிறேன், அது வசனத்துக்கு புறம்பானது, அது பாஸ்டர் செய்யக்கூடாது, அதனால் பாஸ்டர் சொல்கிறாரு, உடனே கோச்சிக்கிட்டு அந்த விசுவாசிகள் சபையை விட்டு போகிறாங்க. உடனே ஒரு சபை பாஸ்டர் என்ன செய்கிறாரு? கர்த்தர் கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர், அன்புள்ளவர், தயாபரர். ஒரு குடும்பம் வந்துருச்சு இல்லை, எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு இல்லை.
இப்படி நான் ப்ளீஸ் பண்ணியிருந்தேன்னா நம்ம சபையில் நிறைய ஆத்துமாக்கள் இன்னும் இருந்திருக்கும். சத்தியத்தை சத்தியமாக போதிச்சதுனால தான், சத்தியத்தினால நான் சத்துருவாகி அதுக்காக டோன்ட் கேர், கவலைப்படவே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில் நான் அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சுருக்கேன், சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். என் மனசாட்சி சுத்தமாக இருக்கு. அப்படி தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆராதனைக்காரங்களை நான் நடத்த விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கத்தரை கனம் பண்ணுங்க, டைமுக்கு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல, இப்படி உபவாச ஜபம் நேற்று உபவாச ஜபம் கலந்து கொள்ளுங்க. வீட்டு கூட்டம் நடக்கும்போது வீட்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. பெண்கள் ஜபத்தில் நடக்கும்போது இதை தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்லிட்டேன், பாசமாக சொல்லிட்டேன். நீங்கள் மனசு வைக்காமல் எங்களுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வரல, உங்கள் ஆத்துமாக நீங்கள் வந்து அது உங்களுக்கு ஆசீர்வாதம். சகோதரிமார்கள் ஜெபம் அங்கே நடக்குதுன்னா அது கொஞ்சம் பேர், 4 பேர், 10 பேர், 8 பேர், 7 பேர் வந்தாலும் அது அந்த ஜெபம் கத்தர் கேட்குறார். ஆலயத்தில் வந்து நான் ஏன் ஜெபிக்கிறோம், இப்போ 2 மாதமாக அப்படி ஜெபிக்கிறோம், பேரை கொடுத்து. இப்போ இந்த மாதமும் அடுத்த வாரம் நான் பேரை கொடுக்க சொல்லுவேன். வந்து ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா ஆலயத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அது கிருபை. இன்னைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்கன்னா கிருபை இல்லாமல் ஆலயத்துக்கு வரவே முடியாது. ஒரு உதாரணம் சொல்லிட்டு கடைசி பாயிண்ட்டுக்கு போகிறேன் நேரத்தை கருதி. ஒரு முறை ஒரு சகோதரி ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டர், வாலிப மகளே நீ இயேசுவை ஏற்றுக்கொள், வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரன் என்ன, வயசான காலத்தில் படிக்கலாம், பைபிள் படிக்கலாம், ஆனால் வாலிப வயசு ரொம்ப முக்கியம், நீ மனம் திரும்புன்னு சொல்லும்போது அந்த வாலிப மகள் சொன்னாக்க, நீங்கள் நடந்த சம்பவம், சென்னையில் நடந்த சம்பவம், ஒரு சர்ச்சில் ஒரு கூட்டத்தில் நடந்த சம்பவம். அந்த வாலிப மகள் தைரியமாக, எனக்கு இருக்கிறது ஒரே இதயம், அதை ஒரு வாலிபனுக்கு கொடுத்துட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு, மகனே மகளே உன் இருதயத்தை தா, உன் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார், உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், உன்னை ஆண்டவர் ஆஸ்வதிப்பா, உன் படிப்பை ஆஸ்வதிப்பார், உன் பெற்றோரை ஆஸ்வதிப்பா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், வாலிப வயசில் சொந்த ரச்சராக ஏற்றுக்கொள், சர்ச்சுக்கு தொடர்ந்து வா, பைபிள் படி. இப்படி அவர் பிரசங்கம் பண்ணிவிட்டு வாலிப பிள்ளைகள் வாங்க, மற்றவங்க வாங்கன்னு சொல்லும்போது அந்த வாலிப மகள் துணிகரமாக பாஸ்டர்கிட்ட, என்கிட்ட இருக்கிறது ஒரே இதயம், அந்த இதயத்தை யார்கிட்ட கொடுத்துட்டேன், ஒரு வாலிபன்கிட்ட கொடுத்தேன், அந்த வாலிபனை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ்டர் சொன்ன அத்தனை காரியத்தையும் அசட்டை பண்ணிட்டு போனாங்க. நடந்த சம்பவம். நான் அப்படி நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். அப்படி ரோடை கிராஸ் பண்ணும்போது தற்செயலாய் எதிர்பாராதமாய் போட்டி போட்டுட்டு பஸ்ஸு லாரி வந்தபோது அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது நேருக்கு நேர் மோதி ஸ்பாட்டில் அந்த இடத்துலையே அந்த வாலிப மகள் என்ன செஞ்சா, இறந்துட்டா. இப்போ சொல்லுங்கள், அந்த ஆத்மா எங்கே போயிருக்கும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் என் இதயத்தை வாலிபன்ட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை அல்லல் தட்டி அற்பமாக எண்ணி கத்தர் பாசமாக சொன்ன வார்த்தையை நிராகரிச்சுட்டு துணிகரமாக, சிலருக்கு நியாயத்தீர்ப்பு குறித்து பின்னாடி ஒரு செய்தி யூதாவில் வருது. நியாயத்தீர்ப்பு முந்தி கொள்ளும், சிலர் நியாயத்தீர்ப்பு பின்னு தொடரும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு நியாயத்தீர்ப்பை குறித்து போத்திருக்கிறார். அது பின்னாடி ஒரு செய்தி வரும். எந்த வாரமும் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி இன்றைக்கி வாரம் எல்லா ஞாயிறும் சர்ச்சுக்கு வாங்க. ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா, உங்களை கத்தரை நம்பி வரதுனால பச்சையான ஒளிய மரத்தை போல் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவார். இதுதான் கிருபை. உரல்லையா சொல்லாமா? சரி, 4வது 5வது ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் திருப்புங்க, பைபிள் கொண்டு வந்து எல்லாரும். நான் எடுக்கிறேன் 2 கொரிந்தியர் எடுங்க, 8ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, ஒருத்தர் வாசிங்க. மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு, அங்கே என்ன வார்த்தை வருது, தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த மக்கதோனியா சபையார் நம்ம கிரேஸ் ஐபிஎஸ் சபை மக்கள் மாதிரி இல்லை, நம்மளாம் ஆண்டவர் ஆசை வச்சிருக்கிறார். ஆனால் அந்த மக்கதோனியா சபை மக்கள் மிகுந்த உபத்திரவம், ரொம்ப சோதிக்கப்படுறாங்க. இங்கே வந்திருக்கிற யாருக்கும் கொடிய தரித்திரம் கிடையாது, நல்லா வச்சிருக்கார் ஆண்டவர். கொடிய தரித்திரம்னா உண்ண உணவு இல்லாமல், உடுக்க இடம் இல்லாமல், உடுக்க உடை இருக்க இடம் இல்லாமல் இருப்பது தான் உண்ண உணவு, உண்பதற்கு உணவு, இருக்க இடம் இல்லாமல் இருப்பது தான் கொடிய தரித்திரம். இந்த சபை மக்கள் கொடிய தரித்திரம் உடையவளாக இருந்தும், நல்ல கவனிங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு விசனப்பட்டுக்கிட்டு அல்ல, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே
மிகுந்த உதாரத்துவமாய் ஊழியத்திற்காக பவுல் ஊழியத்தில் கொடுத்தார்கள். 3வது வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 8:3. மேலும் அந்த மக்கதோனியா சபையார், சில பேர் சபையில் வந்தவங்க திராணி எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது திராணிக்கத்தக்கதாகவோ, சிலர் திராணிக்கு மிஞ்சியும், அவங்களால கொடுக்க வாய்ப்பே இல்லை, திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளா இருந்தால் என்பதற்கு பவுல் சொல்றாரு, நான் சாட்சியா இருக்கிறேன். இப்போ 1வது வசனம் கிருபை வருது. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை. இது என்ன கிருபைனா, கொடுக்கும் கிருபை. கிருபை பெற்றவங்க தான் கர்த்தருக்கு, ஊழியத்துக்கு, ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். அப்படி கொடுப்பது அது ஒரு கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்கே வந்திருக்கிற அநேகர் தசம பாகம் செலுத்துகிறீர்கள். எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்னா, நோட்டில் நான் எழுதுகிறேன். இங்கே வந்திருக்கிற அநேகர் நல்லா கவனிங்க, வேன் வாங்குவதற்கு சேமித்து வருகிறோம், கொடுக்கிறீர்கள். சில இது பிரதர் ஐசக் இன்றைக்கி சீக்கிரம் போயிடுவார், அவர் தான் பொறுப்பு. ஆனாலும் என்கிட்ட கொடுத்தாலும் அதை கணக்கு பத்திரமா வச்சுருக்கேன். யார் எவ்வளோ கொடுத்தா, 100 ரூபா கொடுத்தா கூட வேனுக்காக. மிஷினரி காணிக்கை பாஸ்டர் அம்மா கையை உயர்த்துங்க, கீழே அங்கங்கே இடம் மாறிடுறாங்க. சரி, பாசமாக அந்த பொறுப்பை எடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க, இதில் ஒரு காரியத்தை இந்த சொல்ல வேண்டியது அவசியம். இந்த அறிவிப்பே கொடுக்காதனால மாதம் 6000 அதை பிரித்து மிஷினரிகளுக்கு கொடுக்குறோம். சில ஆஃபனேஜுக்கு கொடுக்குறோம், ஓல்டு சிறுவர் ஊழியத்துக்கு, இன்னும் சில ஐபிஏ மிஷினரிக்கு, ஐஜிஎல் மிஷினரிக்கு. இங்கே இருக்கிற கஷ்டப்படுகிற ஒரு ஊழியக்காரருக்கு 6000 1000, ஒரு இடத்துக்கு 2000, இன்னொரு 1000 இன்னொரு இடத்துக்கு 500 இந்த காணிக்கை வர்றதுனால கிருபைக்காக இதை நான் போதிக்க விரும்புகிறேன். இதை பிரித்து கொடுக்குறோம். இதை இல்லாமல் பாசின்ன வீடு கட்டல, வீடு கட்டுவதற்காக சில தேவ பிள்ளைகள் இப்போவே அவங்க சேமிக்கிற மாதிரி நான் கூட யோசிப்பேன், நம்மளால் தான் சேமிக்க முடியலன்னு. ஆனால் அவங்க பாஸ்டர் உங்களுக்கு ஒரு வீடு தேவை, நாங்கள் எங்களால் என்றதை பொருத்தனை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. அதையும் நோட்டு போட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், எழுதி வைக்கிறோம். உங்கள் வீடுகளை சந்திக்க வரும்போது சில ஸ்பெஷல் ஆஃபரிங் கொடுப்பீங்க, பாஸ்டர் வெறும் கையோடு என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது என்று சொல்லி அதையும் எழுதுகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட செலவு, வாடகை, சர்ச்சுக்கு, இப்படி நம்முடைய இந்த 50 60 70 பேருடைய சபையினுடைய வருமானத்தை உண்மையும் உத்தமாக தேவ சமூகத்தில், இப்போ ஒரு கூட்டம், பெண்கள் கூட்டம் நடத்தணும், ஆனால் அதை விட அதிகமாக வந்தது எங்களுக்கு நீங்களும் கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லலை, இன்னும் பர்சனலாக வந்ததையும் அதை கொடுத்து 25,000க்கு மேலே செலவு பண்ண, ஒன்று மீதி எடுத்து கொடுக்க முடியல, இன்னும் அதிக செலவு பண்ண இந்த பெண்கள் முகாமுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி தான் சபையில் நடக்கிற இந்த 8 நாள் கூட்டம் வச்சோம். 4 ஊழியக்காரர்கள் வந்தாங்க, 4 ஊழியக்காரர்கள் காணிக்க. இப்படி சிஜிசி இந்த வருஷம் நடத்தணும். இப்படி சபை அதுக்கு முன்னாடி 8 நாள் கூட்டம் நடத்தணும். இப்போ டிசம்பரில் நடத்த போகிறோம். வருஷம் வெகுவாய் ஓடிவிட்டது. இப்படி எல்லா காரியத்திற்கும் நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்தில் வரவு செலவு, பேச மாருங்கப்பா, வரவு செலவு எழுதி அதை உண்மை உத்தமாக இருக்கிறீர்களோ, அதே போல் உங்கள் பாஸ்டர் நான் தேவசமத்திலிருந்து போதிக்கிறேன். ஏன்னா எனக்கு உற்சாகப்படுத்த என் மகன் சாமும் சரி, பாஸ்டம்மாவும் சரி, அதில் கண்ணும் கருத்துமாக தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காரியத்தை எழுதுங்க பாஸ்டர், அந்த காரியத்தை செய்ய நான் செய்கிறேன். ஆனாலும் குற்றம் சாட்டப்படாது இருக்க அந்த நோட்டில் தெளிவாய் வரவு செலவு காரியங்களை நான் எழுதுகிறேன். ஊழியத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த சபை மக்கள் கொடிய தரித்திரத்திலையும் கொடுத்தது கிருபை. இந்த கிருபையை புரட்டுறவங்க என்ன தெரியுமா போதிப்பாங்க, தசம்பாகம் கொடுக்க வேண்டாம், மிஷினரி காணிக்கை கொடுக்க வேண்டாம். ஏதோ எல்லாரும் பொதுவாக ஆஃபரிங் போடும்போது ஒரு பொதுவான காணிக்கையை 10 20 50 100 இப்படி போடலாம், இப்படி போதிப்பாங்க. அவங்க கிருபையை புரட்டுகிறவர்கள். பவுல் சாட்சிங்கிறார், கொடிய தரித்திரத்தில் கொடுத்தது கிருபை. இந்த ஊழியத்தில் 26 ஆண்டுகள் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் கொடுக்க ஆண்டவர் வைத்தாரே, அது கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது கிருபை. மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. நீங்க எத்தனை லட்சம் இந்த திருச்சபைக்கு கொடுத்தாலும், எத்தனை 1000 கொடுத்தாலும் கிருபை. ஏன்னா உங்களால் 1,00,000 கொடுக்க முடியுது, ஒரு சிலரால் 1000 கொடுக்க முடியுது, சிலரால் 100 கொடுக்க முடியுது.
பாருங்க, காணிக்கை போடும்போது வசதியானவங்க நிறையா போட்டாங்க. அந்த 2 காசு போட்டவங்கள தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? மெச்சிக்கிட்டார். அதனால் எந்த காணிக்கையும் நம்ம எந்த குடும்பத்தையும் பேரை சொல்கிறதல்ல. கர்த்தர் சந்தித்தார், குடும்பம் சந்தித்தது, கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். யார் பேரையும் நம்ம என்ன செய்யலை? உயர்த்துகிறது கிடையாது. யார் நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும், உதாரணத்துக்காக சில காரியத்தை சொன்னாலும் அப்படி நம்ம அது கிருபை. கிருபை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அநேகர் நீங்கள் சொல்கிறீங்க, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்து, இதுவரை அந்த அனுபவம் இல்லாதவர்கள் கிராஜுவலாக எப்படி வீட்டு வாடகை கொடுக்குறீங்களோ, ஈபி கட்டுறீங்களோ, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்களோ, ஒரு கடன் வாங்கியிருந்தால் எப்படி கடனை திருப்பி கொடுக்குறீங்களோ, எப்படி ஆர்டி போடுறீங்களோ, எப்படி எல்ஐசி போடுறீங்களோ, எப்படி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, மணி மேனேஜ்மெண்ட்னு ஒரு செய்தி யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் தெளிவாக பேசியிருக்கிறேன். நேரத்தை கருதி போய் நேரம் ஆச்சு, காரியத்தை சுருக்கிறேன். அந்த செலவு பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வசனம் நிறைவேறும். இதிலே 9வது வசனம் நிறைவேறும். 9 படிங்க, படிக்கலாமா சேர்ந்து? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை, அங்கே கிருபையை அறிந்து, கிருபை வருதா? அவர் ஐஸ்வர்யம்லாம் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனர். வெள்ளியும் அவருடையது, பொண்ணும் அவருடையது. அவர் காலத்தில் காணிக்கைக்கு ஒரு ட்ரெஷரரா யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் போட்டு வச்சிருந்தார். சகோதரிமார்கள் ஆஸ்திகளால் இயேசுடைய ஊழியத்தை 3 வருஷம் எப்படிங்க 12 பேர் சாப்பிட்டாங்க. காலை சாப்பிடணும், மதியம் சாப்பிடணும், இரவு சாப்பிடணும். இவங்களாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. 3 வருஷம் இருந்தாங்க. 3 வருஷம் எப்படிங்க மக்கள், விசுவாசிகள், அந்த ஆஸ்திகளால் தாங்கின சகோதரிமார்கள் அநேகர் இயேசுனுடைய ஊழியத்தை என்ன செஞ்சாங்க? தாங்கினாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நம்மளை உயர்த்துவதற்காக. எப்படி நம்ம பாவம் அறியாத அவர் பாவம் ஆனார். அவர் தரித்திரர் கிடையாது, இயேசு ஐஸ்வர்ய சம்பனர். ஆனால் நமக்காக சிலுவையில் என்ன செஞ்சார்? அந்த சாபத்தை, தரித்திரத்தை முறித்தார். ஒரு அலையா சொல்லாமா? இங்கே வந்திருக்கிறா அத்தனை பேரையும் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அவங்க உழைப்பு இன்னும் உயர்த்துவார், சபையை உயர்த்துவார், சபையினுடைய தேவைகளை சந்திப்பார். நான் ஜெபிக்கிறதா தான், ஒரு அறிவிப்பும் கொடுக்கக்கூடாது ஆண்டவரை. மிஷினரி காணிக்கைக்கு கொடுங்கன்னு சொல்லக்கூடாது, கூட்டத்துக்கு கொடுங்கன்னு சொல்லக்கூடாது, மற்ற காரியத்துக்கு கொடுங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ நான் என்ன சொன்னால், இந்த 70 பேர் நம்ம எல்லாரும் உண்மையாக கொடுத்தோம்னா ஒரு அறிவிப்பும் தேவையில்லை. இது உண்மைன்னு சொல்கிறவங்க கையை வைத்து அலையிலா சொல்லாமா? ஆமாம், அநேகர் கொடுக்குறீங்க. அதை வச்சு தான் அந்த 26 வருட ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்னும் பணம் வந்தால் இன்னும் 2 மிஷினரியை தாங்குவோம். இப்போ 6000 கொடுக்குறோம்னா நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக கொடுத்தீங்கன்னா இப்போ 20000 வருதுன்னு வச்சுங்க மிஷினரி காணிக்கையை. அந்த 20000 என்ன செய்வோம்? அதை பிரித்து நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் கொடுப்போம். புரியுதுங்களா? என்ன நாங்கள் எங்களுக்கு என்னங்க, ஒரு வீட்டு வாடகை, நாங்கள் மற்ற என்ன கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எல்லாம் தருவார். ஊழியக்காரனை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆனால் கிருபையை புரட்டுறவங்க இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு போதிப்பாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு உபதேசம் 10ல் 1 இல்லை, 10ல் 2, 10ல் 3. உங்களுக்கு 20000 சம்பளம்னா 2000 அல்ல, 2500 கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும்னா, இப்போ 2000 நீங்கள் சச்சி கொடுத்தாலும் இன்னொரு 500 மற்ற ஏழை ஜனங்களுக்கு, இன்னும் கஷ்டப்படுறவர்களுக்கு, இப்படி நம்ம கொடுக்குற விஷயத்தில் பெருகணும். அது கிருபை. வாங்கிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். வருக வரைக்கும் அதே எழுதக்கூடாது. நான் சொல்கிறது புரியல. வருக வரைக்கும் அதையே எழுதக்கூடாது. ஆண்டவர் உங்களை உயர்த்தலையா, ஆஸ்வதிக்கலையா, ப்ரொமோஷன் தரலையா, சம்பள உயர்வு தரலையா, எனக்காக அல்ல. இப்போ நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கணும். நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்துக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த பணத்தை, உங்கள் பணம் தான், நீங்கள் உழைச்சது தான், அதை எப்படி செலவு பண்ணுறீங்க, குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்க, எவ்வளோ தசமாக கொடுக்குறீங்க, எவ்வளோ மிஷினரி காணிக்க கொடுக்குறீங்க, எவ்வளோ மற்ற காரியத்தை கொடுக்குற, எவ்வளோ ஏழை ஜனங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அதெல்லாம் கற்பனை கட்டலை. இதை கிருபையின் உபதேசக்காரர் போதிக்க மாட்டாங்க. இதுதான் கிருபை என்ன செய்வது? புரட்டுவது. இப்பேற்பட்ட உபதேசத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். இதோட அந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
இன்னும் கிருபையை குறித்து மணிக்கணக்காக பேசலாம். இந்த 5 காரியத்தில் கிருபையை புரட்டினது. இப்போ குறிப்பெடுத்தவங்க இந்த 5 காரியத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். முதலாவது ரட்சிக்கிற கிருபை. அந்த ரட்சிப்பை புரட்டுவாங்க. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை திரும்ப நான் போனேன்னா அது மணிக்கணக்காயிரும். தலைப்பு மட்டும் சொல்கிறேன். 2வது நீதிமானாக்குகிற கிருபை. கிருபை தான் நீதிமானாக்குறது. அவங்க என்ன போதிப்பாங்கன்னா, நீதிமான் ஆகிட்டா போதும், நீதியான செயல்கள் செய்ய வேண்டாம்பாங்க. ஆனால் உண்மையானது நீதியான செயல்களை நீதிமான் என்ன செய்யணும்? செய்யணும். இது 2வது. 3வது என்ன சொன்னேன்? ஸ்திரப்படுத்தும் கிருபை, போஜன பதார்த்தம். ஒரு ஊழியக்காரனுக்கு தான் சபைக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும், யாருக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும், என்ன மெசேஜை கொடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா அந்த ஊழியத்துக்காக கற்ப வேதனைப்பட்டு டெய்லி ஜெபிப்பதனால, தேவ சமூகத்தில் காத்திருப்பதனால, ஆண்டவர் வார்த்தை என்ன செய்கிறாரு? கொடுப்பதனால, அதை போதிக்கும்போது அதை ஆண்டவருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு, அது கஷ்டமாக தான் இருக்கும். சில நேரம் உங்களையே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கோபப்படாமல் தாழ்மையாக, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, இந்த செய்தி அநேகருக்கு அவங்களுக்குன்னு அப்படிலாம் நினைக்காம, என்ன ஒருவேளை நீங்கள் நடந்திருக்கலாம், நடந்தாலும் ஆண்டவரே நான் இதை நடக்கிறேன், இன்னும் நடக்க கிருபை தாரும் அப்படிங்கன்னா அதான் ஸ்திரப்படுத்தும் கிருபை. 4வது தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரம் போல் இருப்பது. கர்த்தரை நம்பினதுனால தான் தாவீது செழித்தார். சவுல் கர்த்தரை நம்பாமல் செல்வத்தை நம்பினால தான் பட்ட மரமாக குடும்பத்தில் ஒரே நாளில் அவர் பிள்ளைலாம் இறந்தாங்க. ஊழியக்காரரை ஒரு இடத்துல ஆளை விட்டு அனுப்பி அத்தனை ஊழியக்காரையும் கொண்டு போட்டவர் தான் இந்த சவுல். ஊழியக்காரனை கொண்டு போடலாங்களா? தெய்வ பயம் இல்லை சவுலுக்கு. அதான் சவுலை விட்டு கிருபை விலகுனது. தாவீதும் விபச்சாரம் பாவம் பண்ணினார், என்ற விஷயத்தில் தவறினார், 2 விஷயத்தில் தவறினார். ஆனால் திரும்ப பாவத்தை அறிக்கை செஞ்சதுனால, பாவறிக்கை செய்ய தேவையில்லைன்னு கிருபை உபதேசக்காரங்க சொல்லுவாங்க. பாவறிக்கை செய்யணும். என்ன காரியத்தில் தவறணுமோ நம்ம மனசாட்சி பேசும். நான் யாருன்னு எனக்கு சொல்லும், நீங்கள் யாருன்னு உங்கள் இருதயம் சொல்லும், உங்கள் மனசாட்சி சொல்லும். அந்த தவறான காரியத்தை ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இது தப்பு, உமது பார்வையில் தப்பு, இது வசனத்துக்கு புறமானது, சபைக்கு புறமானது, இந்த மதியான காரியத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு யார் மன்னிப்பு கேட்குறாங்களோ, அதை திரும்ப செய்யாமல் இருக்காங்களோ, திரும்ப கிருபை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு அல்லையா சொல்லாமல்? ஆமாம். அடுத்து கொடுக்கும் கிருபை. அந்த கொடுக்கும் கிருபையில் அது உண்மை உத்தமாக நமக்கு இருக்க வருமானத்தில் அப்படி உண்மை உத்தமாக நம்ம கொடுக்கும்போது ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஆனால் கிருபையை புரட்டுறவங்க கொடுக்க தேவையில்லை. தசம்பாத்தை போதிக்கிற ஊழியக்காரர் கள்ள ஊழியக்காரன்னு எங்களை சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அவங்க தான் கள்ள ஊழியக்காரர். யூடியூப்பில் யார் கேட்டாலும் பரவாயில்ல. கிருபையை புரட்டுகிற எந்த உபதேசக்கார ஊழியக்காரன் கேட்டாலும் பரவாயில்ல, நீ தான் கிருபையை புரட்டுற. ஏன்னா மக்கதோனிய சபை கொடிய தரித்திரத்திலையும் அந்த கிருபையை பவுல் சொன்னார். அவங்க கிருபை, அது கிருபை. திராணிக்கு தக்கதாகவும் கொடுத்தாங்க, திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க. அந்த அன்பினால் இப்போ ரட்சிக்கப்படும் போது இதயத்தை கொடுக்குறோம், ஞானஸ்தானம் பெறும்போது நம்ம வாழ்க்கை முழுவதையும் நடப்பேன்னு கொடுக்குறோம், அபிஷேகம் பெறும்போது ஜீவபலியாக கொடுக்குறோம். அதுபோல் ஆண்டவர் மேல் உள்ள அந்த அன்பினால தான் கொடுக்குறோம். இந்த அன்பினால் கொடுக்குறவங்க தான் கடைசி வரை கொடுக்க முடியும், சாகிற வரைக்கும் கொடுக்க முடியும். இந்த அன்பு இல்லைன்னா கொஞ்ச நாள் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. தசம்பாகத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, மிஷினரி காணிக்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ஏழைகளுக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த தெய்வீக அன்பு இருந்தால் தான் அன்பு கொடுக்கும். பாருங்க, பிதா அந்த அன்பு இருந்தது தான் இயேசுவே கொடுத்தா. இப்போ திருவிழுந்து போகிறோம். அப்போ வாயால் அன்பு கூறுறதால கிரியையினால் குமாரனை கொடுத்து ரத்தம் சிந்தி இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த பீஸை கட்டு பண்ண அந்த அப்பா சரீரம் பிக்கப்பட்டது, திராட்சரசத்தை பானம் பண்ண போகிறோம், கடைசி சொட்டு ரத்த வரை சிந்தினார். அப்போ பிதா அன்பினால தான் குமாரனையே கொடுத்தார். அப்போ நம்ம காணிக்கை கொடுப்பது கிருபை இருந்தாலும் அந்த அன்பினால் கொடுக்கும்போது தான் அது சந்தோஷமாக கொடுப்போம், உதாரத்தமாக கொடுப்போம், விசனமாக கொடுக்க மாட்டோம், கட்டாயமாக கொடுக்க மாட்டோம். தன் மனதில் நியமித்தபடி சந்தோஷமாக கொடுப்பது கிருபை. ஆண்டவர்கிட்ட நான் கேட்பது, ஆண்டவரே இன்னும் எனக்கு தாராளமாக கொடுங்கப்பா, அநேகருக்கு நான் கொடுக்கணும், அநேக மிஷினரிகளுக்கு கொடுக்கணும், இந்த பகுதியிலையும் கஷ்டப்படுற ஊழியக்காரங்க இருக்காங்க பொருளாதாரத்தில், அவங்களுக்கு கொடுக்கணும், சபையினுடைய பொருளாதாரத்தை சபையினுடைய காரியத்தையும் செய்யணும். இப்படி அதிகமாக நான் செபிக்கிறேன், நீங்களும் செபிங்க, கர்த்தர் கொடுப்பார். கொடுக்கும்போது அந்த கிருபையை உண்மையாக இருங்க, அந்த கிருபை உங்களை உயர்த்தும். ஒரு அல்லையா சொல்லாமா? சரி, அப்படி எழுந்து நிற்கலாமா?
ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு காணிக்கைக்கு போகலாம். சாட்சி இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா திருவிருந்துக்கு போயிடலாம். பாசமாக முன்னாடி வாங்க. 5 கிருபையை தியானித்தோம். ரட்சிக்கிற கிருபை, நீதிமானாக்கிற கிருபை, ஸ்திரப்படுத்துகிற கிருபை, செழிப்பாக்குற கிருபை, கொடுக்கும் கிருபை. 5 கிருபையை, இந்த 5 கிருபையில் நம்ம செய்கிறோம். இன்னும் வளரணும். கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த 5 விதமான காரியத்தில் நான் வளரணும் ஆண்டவரே, இது கிருபை ஆண்டவரேன்னு பாசமாக ஒரு சின்ன ஜெபம் பண்ண பிறகு காணிக்கை பாடல் பாடும்போது காணிக்கை செலுத்தலாம். இப்போ கண்ணை மூடலாமா? கண்ணை மூடி. இந்த ஜெபந்தான் இந்த செய்தியை உங்களை இதுவரை கேட்டதை உங்களை ஒருமனப்படுத்து, தீர்மானம் எடுக்க வைப்பது. வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்ணை மூடலாமா? இந்த 5 கிருபை உங்களுக்கு இருக்குது, இன்னும் தருவா. பாசமாக கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்ள, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே, எங்களுக்கு இந்த வாழ்நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசின ஆண்டவரே கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலர் பக்க வழியாய் நுழைந்து ஆண்டவரே வேதத்தை புரட்டுகிற இந்த காலத்தில் ஆண்டவரே எச்சரிப்பான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையை ஆண்டவரே நாங்கள் சார்ந்து கொண்டு சத்தியத்தை பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீதிமானாக்குகிற கிருபை ஆண்டவரே, செழிப்பாக்குகிற கிருபை ஆண்டவரே, உயர்த்துகிற கிருபை ஆண்டவரே நாங்கள் நினைத்து ஆண்டவரே, நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே சார்ந்து கொள்ள எங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யார் யாருக்கு என்னென்ன உதவி தேவையோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ என் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய், என் தேவனுடைய கரம் ஆண்டவரே செயல்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவீராக. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. நீர் விடுவிக்கிறவர் ஆண்டவரே, சுகம் கொடுக்கிறவர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர், உம்முடைய வல்லமையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர். போகலாம் என்று சொன்ன உடனே ஆண்டவரே அந்த நாளிகையிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை கண்டார்களே. கர்த்தா ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு தருவீராக ஆண்டவரே. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே, என் ஜனங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னது போல கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவர் அனுபவிக்க கிருபை செய்வீராக. அன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர், முதியோர் எல்லாரையும் உடைய கரத்தில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்ம அந்த காணிக்கை கவர் பிரிண்ட் தீர்ந்துருச்சு, பிளைன் கவராக இருக்கும். அதனால் சிரமத்தை பார்க்காம டிக் அடித்து போட்டுருவீங்க. ஒருவேளை யாராவது தசம் பாகம், வேணுக்கு, மிஷினரி காணிக்கை பாசமாட்டா கொடுங்க, அப்படி கொண்டு வந்தாங்களோ இல்லை பொதுவான காணிக்கை நாம் செலுத்தலாம். அந்த பாட்டு ஓகே, தெரிஞ்ச பாட்டு பாடலாம். ஓகே, உங்கள் கிருபை தான் என்னை தாங்க. கிருபையை குறித்து தான் தியானித்தோம். கிருபையை குறித்து பாடும்போது முதல்ல சகோதரிகள், ரெண்டாவது சகோதரர்கள். இன்னும் ஒரு வாரத்தில் பிரிண்ட் அடித்து வந்துடும். அது வரைக்கும் இந்த பிளைன் கவரை யூஸ் பண்ணலாம். ஓகே, மனப்படமாக தெரிஞ்சது ஸ்க்ரீனில் வராது, பாடலாம். உங்கள் கிருபை தான். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. காணிக்க செலுத்துறவங்க சத்தமா பாடுங்க. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே.
கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை. எத்தனை நேரம் பலவீனம் வந்தது? பலவீன நேரத்திலெல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. ரெண்டு கரங்களை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக கிருபையே கிருபையே மாறாத. சின்ன பிள்ளைங்களா ரெண்டு கரங்களை உயர்த்தி கிருபை. கரத்தை உயர்த்திப்பா, கரத்தை உயர்த்தி. மாறாத ரெண்டு கரங்களை உயர்த்தி மீண்டும் கிருபையே 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 மாறாத நல்ல. கடைசியா ஒரு விஷயம் சத்தமாய் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்ற. கடைசியா ஒரு விசை கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை என்ன மாதிரி கிருபையே கிருபையே மாறாத நல்ல. நல்ல உணர்ந்து சொல்லுங்க கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.